ஓட்டுநர் தெரியாத போதும் பேருந்தை நம்புகிறீர்கள். நீங்கள் விமானிக்கு தெரியாமல் விமானத்தை நம்புகிறீர்கள். நீங்கள் கேப்டனை சந்திக்காமல் கப்பலை நம்புகிறீர்கள். கடவுள் அதை வழிநடத்துகிறார் என்று தெரிந்தும் ஏன் உங்களை நம்பக்கூடாது? உங்கள் வேலை செய்து கொண்டே இருங்கள். ஓட்டுநர், விமானி மற்றும் கேப்டன் போல மீதியை கடவுளின் கையில் விட்டுவிடுங்கள். சச்சின், இது சாப்பிடுங்க. அம்மா இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வாரேன். அவனுக்கு ஒரு துண்டு கொடுத்துட்டு சாப்பிடுங்க, இல்லாட்டி உங்களை பாத்துட்டே இருப்பான். சரி மாமா. அண்ணா தாங்க மாங்க. சரிடா, லேட் ஆயிருச்சு, அம்மா தேடுவாங்க, நான் போயிட்டு வரேன். சரி அண்ணா. A few minutes later. என்னாச்சும்மா? கிச்சன்ல காசை வச்சிருந்தேன், காசை காணோம். வீட்டுக்கு இவன் மட்டும் தான் வந்திருந்தான். எங்க அவன்? அவர் இப்பதான் போனாரு. டேய், இன்னைக்கு நீ மட்டும் தான் வீட்டுக்கு வந்த. நான் வச்சிருந்த காசை காணோம். மரியாதையா எங்க வச்சிருக்கன்னு சொல்லு. நான் எடுக்கலமா? நீ எடுக்கலனா வேற யார் எடுத்திருப்பது? சச்சின் சொல்லிருக்கேன் இவங்களோட எல்லாம் சேராதுன்னு. அம்மா தாவம்மா, காசு எங்க இருந்துச்சு? பிஸ்கட் வச்சிருந்த பேக்ல தாம்மா இதையும் வச்சிருக்கேன். பாவம்மா அண்ணா. சாரிடா. பரவாயில்லம்மா. ஒரு அப்பாவும் பையனும் ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்லயே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் பாட்டு பாடி கலாச்சிக்கிட்டு சந்தோஷமா இருக்கானுங்க. அந்த சின்ன பையன் அப்பா கிட்ட கேக்குறான், ட்ரெயின் முன்னாடி போக போக ஜன்னலுக்கு வெளியில தெரியற எல்லாமே ரொம்ப வேகமா பின்னாடி போகுது அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறான். பாருங்களேன், இந்த மரங்களும் கூட பின்னாடி போகுது. மரங்கள்ல பாக்குறதுக்கு எவ்வளவு பச்சை பசேன்னு அழகா இருக்கு அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே ஆமாப்பா ரொம்ப அழகா இருக்குன்றாரு. அப்போ ஒரு ஆப்பிள் விக்கிறவர் வராரு. இந்த பையனத்தை அப்பா கிட்ட ஆப்பிள் வாங்கி தர சொல்றான். இவரு வாங்கி தராரு. இந்த ஆப்பிளை சாப்பிட்டு பார்த்துட்டு, இந்த ஆப்பிளோட டேஸ்ட்டை விட இந்த ஆப்பிளோட நிறம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே ஆமன்றாரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இருந்து ஒருத்தன் எரிச்சலாயி, இது ரொம்ப வித்தியாசமா பேசுறானே, இவனுக்கு மூளை வளர்ச்சி இல்லையா அப்படின்னு கேட்க, பக்கத்துல இருந்து ஒருத்தன் பார்த்தா தெரியலையாடா இவன் லூசுடா அப்படின்னு நக்கலா சொல்ல, இந்த அப்பா ரொம்ப பொறுமையா, என் பையனுக்கு பிறவில இருந்தே கண் பார்வை தெரியாதுப்பா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவனுக்கு ஆபரேஷன் பண்ணி கண் பார்வை வந்துச்சு, அதனால இது எல்லாத்தையும் முதல்ல பாக்குறதுனால உணர்ச்சி வசப்பட்ட ஆச்சரியமா பேசுறான்ப்பா அப்படின்னு சொல்ல, அந்த ரெண்டு பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. இந்த கதையோட நீதி என்னன்னா, யோசிக்காம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி மத்தவங்க மனசை காயப்படுத்த கூடாது.